வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்ரீஸ் வ்ளாக். ஸோ இன்னைக்கு நம்ம எந்த வண்டியை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 440cc ரோஸ்டர் வண்டியை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது ஹீரோ மேவ்ரிக்கை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஃபுல் டீட்டெயிலாகவே பார்க்க போகிறோம். சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேராக வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் நம்ம பேசிக் கீழேருந்தே நம்ம இருப்போம். ஸோ கீயை பார்க்குற வரைக்கும் நம்மளுக்கு ஒரு பிளாக் அண்டு கிரே கலரில் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. பட்டு கிரே கலர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுக்காகிற மாதிரி தான் இருக்குது. ஆல்ரெடி ஆயிருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது எப்படி இது பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஹீரோ. அதே மாதிரி நம்மளுக்கு அந்த கீயும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ப்ரீமியமாகவும் இல்லை, ஓரளவுக்கு ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெட்லைட்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ ஹெட்லைட்டை நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஆர்எல் லைட் கொடுத்துருக்காங்க. தென் எல்இடி ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்டாக நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆன் பண்ணும்போது நம்மளுக்கு இதில் வருதான்னு பார்ப்போமா. எஸ், ஸோ இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ப்ரீமியமான ஒரு லுக் வைஸ் தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஹெச்சை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு இந்த டிஆர்எல் லைட் நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிகேட்டர்ஸை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு எல்இடி பிளிங்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லுக் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் தென் சென்ட்ரல் நம்மளுக்கு அந்த ஹெச் இதோட கொடுத்துருக்காங்க. ஹீரோட லோகோ நம்மளுக்கு இதாகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த சஸ்பென்ஷன் வந்து நம்மளுக்கு டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இதே வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா 340mm டிஸ்க் பேட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வித் நம்மளுக்கு டியூல் சேனல் ஏபிஎஸ் வருது. அதே நம்மளுக்கு பைபரோட கேலிபரோட நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் டயர் சைஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 110/70 இன்ச்சஸ்க்கான டயர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ரியரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு பேசிக்கான ஒரு இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுலேயும் நம்மளுக்கு ஹெச் ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி தான் நம்மளுக்கு இது இருக்குது. ஸோ இது வந்து நம்மளுக்கு பிரேக்கை இது பண்ணும்போது இதாகும். அதுக்கப்புறம் பிளிங்கர்ஸ் நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம இது பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்இடியில் தான் நம்மளுக்கு நம்பர் பிளேட் லைட்டுமே கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் நம்மளுக்கு இதாகுது. ஸோ ரிஃப்ளெக்டரும் நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ரியர் பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 240mm டிஸ்பிளேஸ் கொடுத்துருக்காங்க. இதுவுமே நம்மளுக்கு ஏபிஎஸ் தான், டியூல் சேனல் ஏபிஎஸ் நம்மளுக்கு வருது. பைபர் கேலிபரோட கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரியர் டயர் சைஸ் பொறுத்த வரைக்கும் 150/60/70 இன்ச்சஸ்க்கான டயர் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ரியர் சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு டபுள் சைடாக கொடுத்துருக்கிறது ஒரு அட்வான்டேஜ் நம்ம இது பண்ணி சொல்லலாம். சீட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு சிங்கிள் சீட் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ரைடருக்கு ஓகே, பில்லியனுக்கும் கொஞ்சம் ஷிஃப்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் வந்து கொஞ்சம் அவங்க இது பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லலாம். ஸோ டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு பல்கியான டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. 13.5 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த E20 ஃபியூலுமே இது பண்ணி போடலாம். மைலேஜை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 30லேருந்து ஒரு 32, 33. ஸோ அந்தளவுக்கு நம்ம இந்த 440cc இது பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி யூசர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். டேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல்காக நல்லாவே இருக்குது. அந்த மேவ்ரிக் இதோட நல்லா இருக்குன்னு சொல்லலாம். பின்னாடி கேப்ரியலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அந்த சில்வர் கோட்டிங்கில் நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. அது நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சாரி கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சென்டர் ஸ்டாண்ட் வராது, ஓப்பன் செயின் செட்டப் தான். ஸோ கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 6 ஸ்பீடுக்கான கியர் டிரான்ஸ்மிஷன் நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுட் ரெஸ்ட்டுமே நம்மளுக்கு இந்த ஒரு லப்பர் இதில் கொடுத்துருக்காங்க. இதுவுமே நம்மளுக்கு அந்த இதெல்லாம் வருது. ஸோ இதெல்லாமே ஓரளவுக்கு நல்ல விஷயமே சொல்லலாம். ஸோ ஹீரோ இதில் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததான் நம்ம சுவிட்சஸ் அசம்பிளியை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டார்ட், ஸ்டாப், கில்லு, ஸோ இது மட்டும் தான் நம்ம இது பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த அசார் சுவிட்சுமே இது பண்ணியிருக்காங்க. ஸோ லுக் வைஸ் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதுவே நீங்கள் லெஃப்ட் சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3 சுவிட்ச் மட்டும் தான் நம்மளுக்கு இது பண்ணியிருக்காங்க. சிங்கிள் ஆர்என் அண்ட் தென் இண்டிகேட்டர். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாசிங்கான ஒரு சுவிட்சஸுமே இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே அப்புறம் இங்கே நம்மளுக்கு யூஎஸ்பி போர்ட்டுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ எங்கேயுமே இதாகாத மாதிரி ஓரளவுக்கு கொடுத்துருக்கு இதாக இருக்குது. ஸோ இப்போ மழை தேஞ்சாலுமே இங்கே கவர் ஆகிடும் நம்மளுக்கு. ஸோ ஹேண்டில் பாரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வைடாக தான் இருக்குது. ஸோ ரைடிங் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு ரைட் ரிவ்யூலாம் இது பண்ணலாம். ஸோ அடுத்ததான் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பற்றி பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்மளுக்கு அந்த டேன் பண்ட் நேவிகேஷனு, அப்புறம் கால் அலர்ட், SMS அலர்ட், ஸோ ப்ளூடூத் கனெக்டிவிட்டிமாக நம்ம இது பண்ணுறது, ஸோ இதெல்லாமே நம்ம இது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த டைமு, கியர் இண்டிகேஷனு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த ஸ்பீடோமீட்டர், ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு இதாகுது. அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நார்மல் அந்த ரேஞ்சு, டிஸ்டன்ஸ் டு எம்பி, ஓடோமீட்டரு, ட்ரிப் A, ட்ரிப் B,
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி, ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு வருது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன டைல் லேம்ப்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் சைட் ஸ்டாண்ட் லைட் கொடுத்துருக்காங்க, நியூட்ரல், அதுக்கப்புறம் ஹை பீம் அந்த இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்க்கான இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்ஜின் மோட் ஃபங்க்ஷனு, பெட்ரோல் எம்டி ஆகுதுன்னா அது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ இன்ஜின் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 440cc இன்ஜின் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சிலிண்டர் ஏர் அண்ட் ஆயில் கூல்டு இன்ஜின் செட்டப் தான். ஸோ பவரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 27 bhp பவரும், அதே மாதிரி நம்மளுக்கு 36 Nm டாப்மே நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸோட நம்மளுக்கு இதில் வருது. ஆக்சுவலாக இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது நம்மளுக்கு இந்த ஹார்லி டேவிட்சன் X440 இருக்குது இல்லைங்களா, ஸோ அதோட பேஸ் இதுதான், அதாவது அதை பேஸ் செட்லேயே தான் நம்மளுக்கு இந்த இன்ஜினே நம்மளுக்கு இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பர்ஃபார்மன்ஸ் சைஸ் எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஸோ ரொம்பவே நல்லா இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்ற கருத்துமே இல்லை. ஸோ ரைடிங்க்கு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு இது பண்ணி காட்டுறேன். டோட்டலாக இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதாவது பேஸு, மிட்டு அண்ட் தென் டாப்பு. ஸோ அதில் டோட்டலாக நம்மளுக்கு 5 கலர் ஆப்ஷனுமே நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஒன்ஸ் அந்த எக்ஸாஸ்ட் நோட்டை நம்ம கேட்டு பார்ப்போம். இங்கே தான் இருக்குது. உங்களுக்கு கேட்குதா? உண்மையாகவே அந்த எக்ஸாஸ்ட் நோட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 450cc தரமாக இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸே பண்ணல ஹீரோ. ஸோ அது ஒரு நல்ல விஷயமே நம்ம எடுத்துக்கலாம். வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 175 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சீட் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 105 mm நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. வண்டி வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 170, அதாவது 187 kg நம்மளுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹேண்டலிங்க்கு எனக்கு பொறுத்த வரைக்குமே ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு இது இல்லை. 187ன்றது வந்து பார்த்தீங்கன்னா 450cc ஓரளவுக்கு மேனேஜபிள் தான். ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ இதோட சின்ன ரைட் ரிவ்யூ மட்டும் நம்ம இதில் பார்க்கலாம். ஓகே மக்களே, இந்த வண்டியோட ஒரு சின்ன ரைட் ரிவ்யூ மட்டும் நம்ம பார்ப்போம். ஸோ இது என்னோடய ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் மட்டும்தான். ஸோ நம்மளுக்கு லாங்காக போகிறதுக்கு வண்டி இன்னும் கிடைக்கல. இது ஆக்சுவலாக நம்ம ஒரு சின்ன ரைட் ரிவ்யூ மட்டும்தான் எடுக்கிறோம். ஆக்சுவலாக இப்போ நம்ம மலை ஏறிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இனிஷியல் டார்க் வைஸுமே நம்மளுக்கு நல்லா இருக்குது. அண்ட் தென் சஸ்பென்ஷன் வைஸ் ஓகே தான். ஸோ அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை, நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷனே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே இருக்குது. ஒரு சின்னதாக ஒரு யூட்டர்ன் எடுத்துக்கிட்டு போவோம் நம்ம. ஆக்சுவலாக ஏபிஎஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா ஒர்க் ஆகுது. இப்போ தான் நம்ம எஸ் பிரேக்கிங்குமே நம்மளுக்கு டக்குன்னு பிடிக்குது, நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ வெயிட் மேனேஜ்மெண்ட் நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ரைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த 187 kgன்றது வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக தெரியல. ஆக்சுவலாக இது வந்து நம்ம அந்த மைக்கு போட்டு பேசுறது உங்களுக்கு எவ்வளோ கிளியராக கேட்கணுன்றது எனக்கு தெரியல. ஸோ வர்றது நம்ம இது பண்ணி வச்சுக்கலாம். 500 வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஓகே மக்களே, ஆக்சுவலாக இந்த மேவரிக் 450 வந்து பார்த்தீங்கன்னா 440 தான், அதை தான் நான் சொன்னேன். ஸோ இந்த மேவரிக் 440 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல அந்த ஹார்லி டேவிட்சன் அந்த ஃபீல் கொடுக்குதான்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த அளவுக்கு இல்லைனாலுமே பட் ரைடிங் கம்ஃபர்ட் வைஸ் எனக்கு நல்லாவே இருக்குது. அந்த டேங்க் ஆகட்டும், இந்த டை சப்போர்ட் ஆகட்டும் ரொம்பவே நல்லா இருக்குது. பிக்கப் வைஸுமே நம்மளுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. சரி, ஓகே மக்களே, இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் டாடா பை ஃப்ரம் ஸ்ரீ பாய். ஸோ அதுக்கு முன்னாடி சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Bye bye. Yeah.